ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பார்ட் 1 வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம தடைகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அப்போ எலக்ட்ரிசிட்டி பார்ட் 1 வீடியோ பார்க்காத ஆட்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. தடை அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். ஒரு கடத்தி ஒன்று எடுத்துக்கிட்ட மாதிரி தான் கடத்தினோடாக மின்னோட்டம் ஓடும். இவ்வாறான ஓடுற மின்னோட்டத்தை தடுக்கும் காரணியை தான் நம்ம சொல்றது தடை அப்படின்னு சொல்றது. மின்னோட்டத்தை தடுக்கும் காரணியை தான் சொல்றது தடை அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு கடத்தியை எடுத்துக்கிட்டமா இருந்தா இவ்வாறு ஒரு உலோக கடத்தியோட எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு செப்பு கடத்தியை எடுத்திருக்கதா கருத்து. இந்த கடத்தியினுடைய நீளம் எல்லாகவும் இந்த கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு ஏவாகவும் இருந்தா இந்த கடத்தியின் தடை ஆற பின்வருமாறு எழுதலாம். எப்படி எழுதலாம்னா ஆர் நேர்விகிதம் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடத்தி ஒன்றினுடைய தடையானது அந்த கடத்தியினுடைய நீளம், அடுத்தது அந்த கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு, அடுத்தது வெப்பநிலை, பின்வரும் காரணிகள் என்ன செஞ்சிருக்கும்னா தாங்கி இருக்கும். இப்போ முதலாவது ஆர் நேர்விகிதம் எல் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது தடை நேர்விகிதமா இருக்கும் எல். எல் கூடுனா தடையும் என்ன செய்யும்னா அதே அளவால கூடும். எல் 2 மடங்கால் கூடுனா, அதாவது கடத்தியினுடைய நீளமானது 2 மடங்கால அதிகரிச்சா தடையானதும் 2 மடங்கால அதிகரிக்குமா. அடுத்தது ஆர் நேர்விகிதம் 1/a. அதாவது ஒரு கடத்தினுடைய தடையானது குறுக்கு வெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு விகித சமமா இருக்கும். இப்ப கடத்தினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு அதிகரிச்சா அந்த கடத்தினுடைய தடையானது என்ன செய்யும்னா குறையும். அதே அந்த கடத்தினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு குறைஞ்சா அந்த கடத்தினுடைய தடையானது என்ன செய்யும்னா அதிகரிக்கும். இப்ப அந்த கடத்தி ஒன்று எடுத்து பார்த்த மாதிரி இருந்தா இவ்வாறு கடத்தி இருக்கும். இதுக்குள்ள என்ன செய்யணும், அணுக்கள் காணப்படும். இவ்வாறு அணுக்கள் காணப்படும். அதே மாதிரி இந்த கடத்திக்குள்ள யார் காணப்படுவானா இலத்திரன்கள் காணப்படும். சுயாதீன இலத்திரன்கள்னு சொல்லுவோம். அசையக்கூடிய இலத்திரன்கள் சொல்றது சுயாதீன இலத்திரன்கள். இப்ப இந்த கடத்திக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்த வேறுபாடு கொடுத்தமா இருந்தா இந்த கடத்தியில காணப்படுகின்ற இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும்னா ஒரு குறித்த திசை நோக்கி என்ன செய்யும்னா அசையும். இலத்திரன்கள் எப்பயுமே மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு வரும். ஆகவே இந்த திசை நோக்கி என்ன செய்யும்னா இலத்திரன்கள் அசையும். இப்ப இந்த கடத்தினுடைய நீளம், இப்ப இதை வந்து எல் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த கடத்தியினுடைய நீளம் 2 மடங்கா இருந்தா, அதாவது கடத்தியினுடைய நீளம் இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா காணப்படுகின்ற அணுக்கள் இவ்வாறு காணப்படும். இவ்வாறு என்ன செய்யணும், அணுக்கள் காணப்படும். அப்ப ஒரு குறித்த அழுத்த வேறுபாடு வழங்குற நேரம் இது எல் நீளம், இந்த கடத்தியினுடைய நீளம் வந்து 2L நீளம். அப்போ ஒரு குறித்த அழுத்த வேறுபாடு ஒன்று வழங்குற நேரம் இந்த இலத்திரன்களானது எல் நீள கடத்தில இலகுவா வந்துடும். அதே இந்த கடத்தியினுடைய நீளம் அதிகமா காணப்படுற நேரம் இந்த இடத்துல இந்த இலத்திரன்கள் வாரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதாவது இந்த எல் நீளம் உள்ள கடத்தில ஒப்பிடுறப்ப 2L நீளம் உள்ள கடத்தில தடையானது அதிகம். அதனாலதான் சொல்றது நீளம் அதிகரிக்க அதிகரிக்க தடையானது என்ன செய்யும்னா அதிகரிக்கும். அடுத்தது பாருங்க குறுக்கு வெட்டு பரப்பளவு. இப்ப இதுல உள்ள குறுக்கு வெட்டு பரப்பளவை A1 அப்படின்னு போடுறேன். இதுல உள்ள குறுக்கு வெட்டு பரப்பளவை A2 அப்படின்னு போடுறேன். அப்ப இதுல குறுக்கு வெட்டு பரப்பளவு கூடனா A1 பெருசு A2 விட. இப்ப இதுல முதலாவது படத்துல பாருங்க, ஒரு குறித்த அழுத்த வேறுபாடு வழங்குற நேரம் குறுக்கு வெட்டு பரப்பளவு அதிகமா காணப்படுறதுனால இதுல பயணிக்கிற இலத்திரன்கள் இலகுவா போயிடும். அதாவது மின்னோட்டம் என்ன செய்யும்னா அதிகரிக்கும். குறுக்கு வெட்டு பரப்பளவு கூடுனா அது கூடான மின்னோட்டம் என்ன செய்யும், மிக விரைவாக மின்னோட்டம் போகும். அப்ப தடை எவ்வாறு காணப்படும்னா குறைவா காணப்படும். குறுக்கு வெட்டு பரப்பளவு அதிகரிச்சா மின்னோட்டம் மிக விரைவா போகும். அப்ப மின்னோட்டத்தை தடுக்கிற காரணி தானே தடை. அப்ப மின்னோட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க தடை எவ்வாறு காணப்படும்னா குறைவா காணப்படும். இதே இந்த படத்துல பாத்தீங்களா இருந்தா இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவை விட இந்த படத்துல உள்ள குறுக்கு வெட்டு பரப்பளவு குறைவு. ஆகவே குறுக்கு வெட்டு பரப்பளவு குறைஞ்சா இது கூட போற மின்னோட்டத்தினுடைய அளவு என்ன செய்யும்னா குறையும். மின்னோட்டத்தினுடைய அளவு குறைவு அப்படின்னா
அந்த கடத்தில காணப்படுகின்ற தடை என்ன செய்யும்னா அதிகமா காணப்படும். அதனாலதான் குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகரிச்சா தடை என்ன செய்யும்னா குறையும், குறுக்குவெட்டு பரப்பளவு குறைஞ்சா தடையானது அதிகரிக்கும். அப்ப இப்ப முதலாவது R நேர் விகிதம் L, அடுத்தது R நேர் விகிதம் 1/L. இப்ப இந்த ரெண்டு தொடர்பையும் வச்சு இது ரெண்டையும் சேர்த்து எழுதுன மாதிரி இருந்தா R நேர் விகிதம் L கீழே வரும் A அப்படின்னு வரும், L/A. இப்ப நேர்விகித தொடர்பை சமன்பாடா மாத்துறதுக்கு ஒரு மாறிலி ஒண்ணு சேர்ப்போம். அப்ப R சமன் K into L/A. இங்க இந்த மாறிலி யார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் தடைத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். R சமன் இந்த K வந்து தடைத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். தடைத்திறனுக்கு குறியீடு ρ அப்படின்னு போடுவோம். R சமன் ρ L/A. ஆகவே ஒரு கடத்தினுடைய தடை L நீளம் உள்ள A குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு கடத்தினுடைய தடைய R சமன் ρ L/A அப்படின்னு இந்த சமன்பாடை பயன்படுத்தி இவ்வாறு ஒரு கடத்தினுடைய தடையை எழுதி காட்டலாம். இப்ப பாருங்க R சமன் ρ L/A. இதுல இந்த ρ அப்படிங்கிறது தடைத்திறன் அல்லது தத்தடை அப்படின்னு சொல்லுவாங்க, தடைத்திறன். இந்த தடைத்திறனானது பதார்த்தத்தினுடைய தன்மை, அடுத்தது வெப்பநிலை ஆகிய காரணிகள்ல தங்கியிருக்கும். முதலாவது பதார்த்தத்தின் தன்மை, அடுத்தது வெப்பநிலையில தங்கியிருக்கும். வெப்பநிலை அதிகரிச்சமா இருந்தா இந்த கடத்தினுடைய தடைத்திறன் அதிகரிக்கும். வெப்பநிலை குறைச்சமா இருந்த தடைத்திறன் என்ன செய்யும்னா குறையும். இப்ப இந்த சமன்பாடை பயன்படுத்தி இந்த தடைத்திறனுடைய அலகை எவ்வாறு எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப அலகை எழுதுறதுக்கு நம்ம முதல்ல தடைத்திறனை எல்வாய் மாத்தி வச்சுக்கணும். ஆகவே R இந்த A வகுப்பட்டுக்கிட்டு இருக்க சமன்பாடு இங்கிட்டு வர நேரம் பெருக்கப்படும், நீளமானது பிரிப்படும், ஆகவே ρ அப்படின்னு வரும். இப்ப தடையினுடைய அலகு தெரியும் நமக்கு ஓம், குறுக்குவெட்டு பரப்பினுடைய அலகு தெரியும் மீட்டர் வர்க்கம், கீழ் L அப்படிங்கிறது நீளம், நீளத்தை வந்து நீளமா மீட்டர்ல அளப்போம், ஆகவே M அப்படின்னு வரும். ஆகவே தடைத்திறன் சமன் இதுல உள்ள மீட்டர் ஒன்றையும் வர்க்கம் ஒன்றையும் வெட்டனமா இருந்தா ஓம் மீட்டர் அப்படின்னு வரும். தடைத்திறனுடைய அலகு ஓம் மீட்டர் அப்படின்னு வரும். அப்ப அந்த சமன்பாட்டுல எல்வாய் மாத்தி கணியங்கள் பிரதியிட்டமா இருந்தா இதனுடைய அலகை இலகுவா கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த சமன்பாட்டை வச்சுக்கிட்டு சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது ஒரு கடத்தினுடைய நீளம் நேரடியா தாராங்க நமக்கு 2 மீட்டர். கமா அதே கடத்தினுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு தாராங்க 10 மீட்டர் வரைக்கும். கமா அந்த கடத்தினுடைய தடைத்திறன் தாராங்க, அதாவது ρ 5/10⁷ ஓம் மீட்டர் அப்படின்னு தராங்க. பின்வரும் தரவுகளை தந்துட்டு இந்த கடத்தினுடைய தடை எவ்வளவு அப்படிங்கறத கேட்கறாங்க. அப்ப முதலாவது நம்ம இந்த சமன்பாட்டை போட்ட மாதிரி இருந்தா R சமன் ρ L/A அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த சமன்பாட்டுல அவங்க தந்த தரவுகளை கொண்டு வந்து பிரதியிட்டமா இருந்தா இந்த கடத்தினுடைய தடைய ஈஸியா கண்டுக்கலாம். அப்ப ரோவினுடைய பெருமானம் 5/10⁷ இன்டு கடத்தினுடைய நீளம் 2 மீட்டர், கீழ் கடத்தினுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு 10 அப்படின்னு வரும். இத சுருக்கணமா இருந்தா 1 முறை 5 முறை, இந்த 5ஐயும் சுருக்கிற நேரம் 1 அப்படின்னு வரும். ஆகவே R சமன் 1/10⁷ தடை கேட்டிருக்காங்க, ஆகவே ஓம் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது ஒரு எல் நீளமுள்ள ஒரு கடத்தி ஒண்ணு இருக்கு. எல் நீளமுள்ள A குறுக்குவெட்டு பரப்புள்ளவோ உள்ள ஒரு கடத்தி ஒன்று இருக்கு. இந்த கடத்தியினுடைய தடை R அப்படின்னா அவங்க கேள்வியில கொடுக்குறாங்க. எல் நீளமுள்ள A குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு கடத்தியினுடைய தடை R. இப்ப இந்த கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பளவை மாத்தாம இதனுடைய நீளத்தை 2 மடங்கால அதிகரிச்சா இந்த கடத்தியினுடைய தடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது R நோட்டினுடைய பெருமானம் எவ்வளவு அப்படிங்கறத கேட்கறாங்க. திருப்பி சொல்றேன், ஒரு கடத்தி ஒன்று இருக்கு. அந்த கடத்தியினுடைய நீளம் L, குறுக்குவெட்டு பரப்பளவு A.
ஆகவே குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏவாவும் கடத்தியினுடைய நீளம் எல்லாவும் இருக்கிறப்ப தடை வந்து ஆறா. இப்ப இந்த கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவை மாத்தாம இந்த கடத்தியினுடைய நீளத்தை 2 மடங்கால அதிகரிக்கிறப்ப இந்த கடத்தியினுடைய தடை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த வினாவை 2 வகையில செய்யலாம். முதலாவது இந்த நேரடியா இந்த சமன்பாடை வச்சுக்கிட்டும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நேர்விகித தொடர்பு உங்களுக்கு எடுத்து வந்தோம் 6 நேர்விகிதம் L, அதுக்கு கீழே R நேர்விகிதம் 1/A அப்படின்னு 2 தொடர்பு எடுத்து வந்தோம் நேர்விகித தொடர்பு, அந்த தொடர்பை வச்சுக்கிட்டும் இந்த வினாவை செய்யலாம். நான் முதலாவது இந்த சமன்பாட்டில் கொண்டு வந்து பிரதியிட்டு செஞ்சு காட்டுறேன். இதுதான் நமக்கு தடைக்குள்ள பொது சமன்பாடு. இப்ப இந்த சமன்பாடுல பிரதியிட்டமா இருந்தா R தடை ரோ அப்படின்னு போட்டுக்குவோம், L/A அப்படின்னு முதலாவது சமன்பாடு வரும். இந்த கடத்திக்கு போட்டோமா இருந்தா இந்த கடத்தியில் உள்ள தடையை கண்டுபிடிக்கணும், அது R0 அப்படின்னு போடுவோம். இது சமனா இருக்கும். ஒரே கடத்தி தானே, ஒரே கடத்தினால வெப்பநிலை மாறல அப்படின்னு கொடுத்துட்டாங்களா இருந்தா தடைத்திறன் என்ன செய்யாது, மாறாது. ஆகவே தடைத்திறன் ரோ அப்படின்னு வரும். இந்த கடத்தியில் உள்ள நீளம் 2L அப்படின்னு போடணும். கீழ் இந்த கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு A. இது 2வது சமன்பாடு. இப்ப முதலாவது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டால வகுக்கிற நேரம் மேல R இருக்கு, கீழே R0 சமனா இருக்கும் ரோ L/A, அதன் கீழ் ரோ இன்டு 2L/A. இதை நிறைய பேருக்கு இதை சுருக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், அதை இன்னைக்கு நான் சுருக்கி காட்டுறேன். R இன் கீழ் R0 சமன், இதை எப்படி எழுதிக்கலாம்னா ரோ L/A இருக்கு, இந்த மேல உள்ள இந்த பெருமானத்தோட இந்த பெருமானமானது வகுப்படுது. ஆகவே இப்படி எழுதிக்கலாம், வகுப்படுது ரோ இன்டு 2L/A அப்படின்னு வரும். வகுப்படுறது தலைகீழா மாத்தி போடுறப்ப இது பெருக்கப்படும். ஆகவே A மேல வரும், ரோ இன்டு 2L அப்படின்னு வரும். இவ்வளவு செய்ய தேவையில்லை, இந்த வரியில வச்சே சுருக்கலாம். அப்ப நிறைய பேருக்கு இந்த சுருக்கல் பிரச்சனைனால இதை இப்படி நான் எழுதி சுருக்கிறேன். நேரடியா இந்த இடத்துல வச்சு இந்த பெருமானத்தை என்ன செஞ்சிடலாம், ஈஸியா சுருக்கி போட்டுடலாம். அப்ப இந்த ஏவும் வெட்டுப்படும், அடுத்தது இந்த எல்லும் வெட்டுப்படும், இந்த ரோம் வெட்டுப்படும், இந்த எல்லும் வெட்டுப்படும். ஆகவே R இன் கீழ் R0 சமன் 1/2 அப்படின்னு வரும். இதுல குறுக்கு பெருக்கணமா இருந்தா R சமன் 2R சமன் R0 அப்படின்னு வரும். அப்ப R0 பெருமானம் 2R அப்படின்னு வரும். அதாவது இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறல, குறுக்கு வெட்டு பரப்பளவு இங்கேயும் A தான், இங்கேயும் A தான். இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறாம நீளத்தை 2 மடங்கால அதிகரிச்சா அந்த கடத்தியினுடைய தடை பாருங்க, இங்க R இருக்கு, இங்க 2R இருக்கு. ஆகவே தடையும் 2 மடங்கால அதிகரிக்கும். இந்த வினாவை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா R நேர்விகிதம் L அப்படின்னு இந்த தொடர்பை வச்சுக்கிட்டும் செய்யலாம். எப்படி இதை நேரடியா பயன்படுத்துறதுன்னா இந்த சமன்பாட்டுல பாருங்க ரோ மாறாது, ரோ அப்படிங்கிறது மாறாது. வெப்பநிலை அல்லது பதார்த்தம் மாறினாதான் இந்த ரோ மாறும். அடுத்தது குறுக்கு வெட்டு பரப்பளவு பாருங்க, ரெண்டுலையும் குறுக்கு வெட்டு பரப்பளவு A அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறல. ஆகவே இந்த கணியமும் மாறல. இந்த கணியம் 2 மாறாட்டி இது மாறிலியா இருக்கிறனால நேரடியா நம்ம R நேர்விகிதம் L அப்படின்னு போடலாம். அப்ப முதலாவது சமன்பாட்டுல பாருங்க தடை R இருக்கு, நீளம் L. இது முதலாவது சமன்பாடு. ரெண்டாவதுல பார்ப்போம் தடை R0 நேர்விகிதம், இங்க உள்ள நீளம் 2L அப்படின்னு வரும். இப்ப இந்த முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுல வகுக்கிறப்ப R இன் கீழ் R0 இது சமனா இருக்கும் L இன் கீழ் 2L. ஆகவே இதே மாதிரி விட வரும். இந்த எல்லும் சுருக்கிற நேரம் 2R ஈக்குவல் R0 அப்படின்னு வரும். ஸோ நம்ம நேர்விகித தொடர்பை வச்சுக்கிட்டு நேரடியாகவும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சமன்பாட்டை போட்டும் செய்யலாம். அப்ப இந்த வினாவில இருந்து ஒரு கடத்தியின் வெப்பநிலை மாறாத போது, குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறாத போது, அதனுடைய நீளம் 2 மடங்கால அதிகரிச்சா அந்த கடத்தியினுடைய தடையானது 2 மடங்கால அதிகரிக்கும்.